ஸோ நீ கஸ்டர்ட் பவுடர் வச்சு ஒரு டிஷ் ட்ரை பண்ணலாமா? வீட்டில் கஸ்டர்ட் பவுடர் இருந்ததுன்னா அப்படியே ஃபுல்லும் கவுத்துட்டு கொஞ்சமாக அல்வா மாதிரி கிண்டிக்கோங்க. ஏன்னா அதில் இருக்க ஸ்வீட்டு எனக்கு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால ஸ்வீட்டு, கொஞ்சம் பால் பவுடர், கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் அதெல்லாம் சேர்த்து ஒரு அல்வா பத்துக்கு கிண்டி எடுத்துட்டேன். இது கீழே பவுலில் ஒரு லேயர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் ஹனியோட சர்வ் பண்ணலாம். இது இல்லைங்க நம்ம டிஷ். இந்த மாவையே கொஞ்சமாக முறுக்கு குழலில் சேர்த்து இந்த மாதிரி சேமியா மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. வெந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி புழிய வரும். இந்த மாதிரி இந்த கஸ்டர்ட் சேமியாவை நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். பார்ட்டிஸ்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி கூட நீங்கள் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேரமல் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி லோ ஃபயரில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தேன் மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்படி கலந்திங்கன்னா கேரமல் சிரப் கிடச்சிடும். நான் டெமரோரா சுகர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த ப்ரௌனில் கிடச்சிருக்கு. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் தேன் கலரில் கிடைக்கும். இது சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கோங்க. கீழே இந்த சேமியா போட்டுட்டு நல்லா சில்டு மில்க்